வைக்காதீங்க, உட்கார வைக்காதீங்க. அவங்களும் நம்மள மாரி மனுஷங்க தான். கை கால் கடிக்கிறாங்கன்னு அதனால் உங்களை திருப்பி ஒரு நாளை மன்னிப்பு கேட்டுக்கிறேன். வணக்கம் பண்ணையார். நான் பேச வரல பாதி சுகுமார் பேசுகிறா கூட குறுக்க பேசுகிறான்னு தெரியும். நான் சொல்ல வர நீயே சொல்லியிருக்க அப்படின்னு. என்னன்னு கேட்டிங்கன்னா, 30 வருஷத்துக்கு முன்னே நான் பண்ணைய பேரே செல்லில் வந்து வணக்கம் பண்ணையார் தான் சேவ் பண்ணி வச்சுருக்கேன். ஆக்சுவலாக கரூர் துறைராஜன் தான். ஃபோன் அடித்தா வணக்கம் பண்ணையார்னு வரும். அப்படியே சொல்லுங்கள் பண்ணையார் அப்படின்னு. கதை, திரைக்கதை, வசனம், தயாரிப்பு, நடிகைகள் எல்லாமே நடிச்சிருங்க அப்படின்னா இது ஒன்றையும் தெரிஞ்சு வச்சுங்க. 30 வருஷம் உழைச்சி எல்லா பேர்ட்டு சான்ஸ் கேட்டு எல்லாத்தையும் கதை சொல்லி ஒரு பய கூட வாய்ப்பு கொடுக்கல. டென்ஷனில் சொந்த மகை படம் எடுத்துட்டாப்புல. இதுதான் முயற்சி. உண்மையா இல்லையா குமார்? இதுதான் சத்தியம். நானும் அதே தான். நானும் ராஜுக்கு 2 வழி வெளியிட்டேன். நம்பி ராஜன் சுப்புராஜுக்கு எல்லாத்தையும் இருந்து போய் வந்து ஒரு பய கூட ஹெல்ப் பண்ணல எனக்கு. நானே முயற்சி பண்ணி நானே போய் வேலை செஞ்சுச்சு இன்னைக்கு நான் ஒரு சங்கத்தை உருவாக்கியிருக்கேன். இதுதான் உண்மையிலேயே உழைப்புக்கு தகுந்த நியாயமான நீதியான. என்ன கண்ண அது ஒரு காலத்தில் போய் இருக்கும்போது ஒரு செவத்து மொழி இருந்துச்சு சினிமா. இப்போ உலகம் முழுக்க பறந்து வந்ததுனால இன்னைக்கு யாருமா ஹீரோ ஆகலாம், யாருமா டைரக்ட் பண்ணலாம், யாருமா நடிகர் ஆகலாம், என்னாலும் செய்யலாம் பணம் இருந்தா. ஆனால் பணம் இருந்தால் பணம் ஒழுங்காக எடுத்தா எப்போதுமே ஜெயிக்கலாம். சினிமாவில் நம்ம நேரம் தான் நிற்கலாம். அது காதல் சும்மா சொல்லும்போது எனக்கு ரொம்ப ஆச்சுன்னா, நம்ம ஆனந்த் சார் சொல்லணும் 1983 நான் அப்புறம் உட்காந்து பேசியிருந்தேன். பாடுவான் பாடு எப்போ வந்துச்சுன்னு 83 நான் 84 ராயபுரத்தில் ஒரு கணேசன் வந்து சிபி கம்பெனியில் வேலை செஞ்சேன். அப்போ இந்த டிவியெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால்மெண்ட் கொடுப்போம். ஒரு டிவி, ஃப்ரிட்ஜு, இந்த ஃபேன்லாம் 50 பைசா வசூல் பண்ணுவேன். இதை ஏன் சொல்ல வரேன்னா, பாடுவானம் பாடி அங்கே நேரு பூங்கான்னு ஒன்று இருக்குது. அந்த நேரு பூங்கா நாங்கள் ரெஸ்டாரண்ட் பார்த்தா 1 மணி நேரத்துக்கு சாப்பாட்டு. அப்போ சாருடைய பாட்டு வரும். பாடும் வானம் பாடி மாடி வீட்டு ஜன்னல் கூட சட்டை போட்டு இருக்கு, அதை ஏறி சின்ன புள்ள அம்மனமா இருக்கு, இன்று ரோட்டிலே நாளை வீட்டில் ஒரு பாட்டு பாடும். அந்த பாட்டை பார்த்து அழுவேன். ஆமாம் சார், ஏன்னா நாங்கள் அப்பா அம்மாலாம் விட்டுட்டு சினிமாவாக வந்து வாழ்வே அர்ப்பணிச்சுட்டு எதுவுமே இருக்கும்போது உங்களை பாட்டு வச்சு நான் எப்போதுமே இப்போ கூட என்னோட ஆஃபீஸில் எங்கள் அண்ணன் இருக்காரு, யூடியூப் ஆன் பண்ணால் அந்த பாட்டை கேட்காம நான் இருக்க மாட்டேன். உண்மை. அன்னைக்கு உண்மையிலேயே வாழ்க்கையில் வந்து உங்க பாட்டை பார்த்தாங்கன்னா உங்களோட வயிறு கடை எல்லாருமே ஜெயிச்சுடுவாங்க. உண்மையாக சொல்றேன். அதனால இன்னைக்கு வணக்கம் பண்ணாருடைய இன்னைக்கு துரைராஜ் வந்து வந்திருக்காருன்னா அவர் எல்லாத்தையும் இழந்து திருப்பி வந்து என் சங்கத்தை சொல்றாரு. ஆனால் நான் எல்லா பக்கத்தை சொல்லி என்னுடைய எண்ணத்தை மட்டும் நான் விடலை. நான் சினிமாவில் எப்படியே சாதிக்கணுங்கிற ஒரே காலத்துக்காக தான் நானே சொந்தமாக கதையை வச்சு படம் எடுத்தேன் அப்படிங்கும்போது ஒன்றுமே சொல்லலை. சரிவா, சில பேர் திட்டுவேன், நீனே நேற்றுங்கிற, நீனே பிடிச்சுங்கிற, நீனே இல்லைங்கிற, நீனே ஆடிஷன் சொல்லும் போது இருவேன். ஆனால் இவரோட சொன்னார் பாருங்க, 30 வருஷம் கஷ்டப்பட்டு நான் வந்திருக்கேன். அது மாரி ஒவ்வொருத்தருக்கு வந்து அத்தனை பேருமே நீங்கள் சினிமா